இது விமானத்தில் தான் போயிருக்கு, ஹெலிகாப்டரில் 8 பேர் அமரும் சிறிய விமானம்ங்கிறாங்க. இவை எல்லா காலத்திலுமே கொஞ்சம் ரிஸ்கானது. பாராமத்தியில் லேண்டிங் டயத்தில் ஆயிருக்குங்கிறாங்க. அதனால வெடி விபத்து வாய்ப்பு இல்லை. பின்னாடி உட்கார்ந்துருந்தார். பின்னாடி உட்கார்ந்துட்டு சீட் பெல்ட் பின்னாடி இன்னைக்கு நம்ம போடுறதில்ல, போடாததுனால பிரேக் போட்டப்போ போய் அவருடைய தலை முன்னாடி இருந்த சீட்டில் இடிச்சதுல இந்த கழுத்தெலும்பு உடைஞ்சு இந்த விபத்து. இதை பற்றி பிளாக் பாக்ஸ் எடுக்கணும், அதை பற்றிய குறிப்புகள் கிடைக்கணும். பெருமளவில் விபத்தாகத்தான் இருக்கக்கூடும். அது லேண்டிங் டயத்தில் வந்திருக்குன்னு சொன்னால், சிறிய விமானங்கள்ல இன்னைக்குமே உலகளவில் சில சிக்கல்கள் உண்டு. அந்த மாதிரி சிக்கல் என்று பார்ப்போம். பட் மகாராஷ்டிராலேயோ வேறு தேர்தல்கள் இல்லைங்கிறதுனால இப்பொழுதைக்கு அவர்கள் நிமிர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக கொடூரமான விஷயம்தான். ஆழ்ந்த அனுதாபங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய துணை முதலமைச்சராக இருக்கிறது. பாம்பேல இவங்க அடிக்கடி இருக்கணும். பாராமத்திங்கிறது இப்ப தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் தன் கட்சியை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இது தனி பிளான் எடுத்திருக்கலாம். அவர்களுக்கு சொந்தமான பிரஃபுல் பட்டேலுக்கு சொந்தமான நிறுவனங்களே கூட உண்டு. அதை சொன்ன 10 வருஷத்துக்கு மேல அவங்க விமானத்துறை அமைச்சராக இருந்தது இவருடைய கட்சியை சேர்ந்த பிரஃபுல் பட்டேல் தான். அதனால அவர்கள் இதுல சிக்கல்கள் என்னங்கிறத பார்க்கணும். பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும், மற்ற விவரங்கள் வரணும். பட் 67 வயது குறைவும் இல்லை, ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது இன்றைய சூழ்நிலையில். பட் ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். விமான பயணங்கள்ங்கிறது சிறிய விமானங்கள். ஒரு காலத்தில் டார்னியர்னு இருக்கும். நானே 1-2 போயிருக்கேன். பார்த்தா குலுங்கி தான் இறங்கும். அது ரஷ்யன் இதில் போய் அதெல்லாம் இப்போ ஒழிக்கப்பட்டு மாறி இருக்கு. சிறிய விமானங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஹெலிகாப்டர் கொஞ்சம் பவன் ஹேண்ட்ஸ்னு ஒன்று இருந்தது. அது மெயினாக பாம்பேல உங்களுக்கு ONGCக்கு இது இருக்கும் தனியாக, அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கிறது. அதுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. பட் அதை இவர்கள் எடுக்கும்போது 1-2 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பிஜேபிக்கு ஒரு விதத்தில் இவரை வச்சிருக்கிறதும் கிட்டத்தட்ட எந்த ஒரு டிபேட்டில் நீங்கள் போய் பார்த்தாலும் அஜித் பவாரை ஏன் சேர்த்துக்கிட்டீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த குடும்பம் இன்னும் தொடர்ச்சியாக சமீபத்தில் கூட ஒரு ஊழலை பண்ணியிருக்கு. சரி, மிகப்பெரிய ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் 9:50 10 மணி அந்த டைம் போல ஹெலிகாப்டர் விபத்துல காலமாயிருக்காரு. விபத்துன்னு சொல்றதா இல்லை உள்ள இருந்து ஏதாவது வெடிச்சதுனால அந்த மாதிரி ஆச்சா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் இருக்கு. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 66 வயது ஆகுது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரா இருக்காங்க. மும்பையிலேருந்து பாராமதி அந்த ஒரு டிராவல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன சார் ஆச்சு? இல்ல, அதாவது மகாராஷ்டிரா என்பது இந்தியாவுடைய பணம் கொழிக்கும் மாநிலத்தில் நம்பர் 1. இந்தியாவில் 10 ரூபா இருந்தால் 2 ரூபா கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா தான் தருது. தமிழ்நாடு ஒரு 10 ரூபா தருது. ஸோ இந்தியாவிலேயே யூபியில் 81 தொகுதிகள், அதற்கு அடுத்தது 48 எம்பிகள் கொண்டது. ஸோ மிகப்பெரிய மாநிலம், மிகப்பெரிய பொருளாதார வளம் கொண்ட மாநிலம். இதில் பெரும்பாலான ஹெல்த், இப்போ மெட்ராஸ் இந்தியாவுடைய மொத்த வெல்த், தமிழ்நாடுடைய மொத்த வெல்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையும் கோயம்புத்தூரும் எடுத்துக்கிட்டாலே 40% வந்துடும். அதே மாதிரி மும்பை, பூனா, நாசிக் இந்த மாதிரி வரும். பட் இதை தாண்டி அக்ரிகல்ச்சர்லேயும் மகாராஷ்டிரா மிகச்சிறந்தது. இன்றைக்கி நம்ம கிடைக்கிற தமிழ்நாட்டில் கிடைக்கிற வெங்காயத்தில் பெரும்பகுதி அங்கேருந்து வர்றது தான். இதற்கு அடுத்தது சுகர். இந்தியாவிலேயே மிக அதிகமாக சர்க்கரை தொழிற்சாலைகளை வளர்த்ததில் மகாராஷ்டிராவும் மேற்கு உத்தரப்பிரதேசமும் பிரதானம். இதில் இந்த சர்க்கரை பெல்ட் என்பது முழுக்க முழுக்க இந்த பவாருடைய குடும்பத்தால் வளர்க்கப்பட்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக பூனாவிற்கு அந்த பக்கம் பாராமத்தியை ஒட்டி அந்த பிரதேசங்களை வச்சிருந்தாங்க. பூனாவில் அவருடைய வலது கையாக சுரேஷ் கல்மாடின்னு வச்சிருந்தாங்க. சர்க்கரை சாம்ராஜ்யத்தினுடைய முதலாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய எம்எல்ஏ அஜித் பவார் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் 11 பேர் கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரியுடைய முதலாளிகள் தான். சரியா? ஸோ அதாவது கோஆபரேட்டிவ் சுகர்னு வச்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து இவங்க தான் வாங்குவாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்தார். சுரேஷ் கல்மாடி கொஞ்சம் பிஸ்னஸ் ஓரியன்ட். அவர் பூனா, பிம்பிரி சின்ச்வாட், நாசிக், அஹமத் நகரில் இண்டஸ்ட்ரியை கொண்டு போனார். இவங்க பெருமளவில் அக்ரிகல்ச்சர் கொண்டு போனார். திரு சரத் பவார் 2004 மன்மோகன் சிங் ஆட்சியில் 14 வரை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தால். இன்னொரு விஷயத்தில் சொன்னால்
திராவிடர்னு சொல்லலாம். திமுக விட அதிகமாக ஊழல் செய்வதில் மன்னர் சரத்பவார். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஏதாவது பழக்கம் வழக்கம் இருந்ததா? இல்லை, சந்திப்புகள் நடந்திருக்கும். பட் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஏன்னா 91ல் இவர் வந்து நரசிம்மராவ் ஆட்சியில் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் சேர்ந்தார். நான் சொல்கிறது சரத்பவார். அஜித் பவார் முழுக்க முழுக்க அப்பா தன்னுடைய சித்தப்பாவுடைய ஒரு கைப்பாவையாகத்தான் செயல்பட்டார். அதனால மகாராஷ்டிராவில் உங்களுக்கு அதாவது காங்கிரஸ் உடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு முதலமைச்சரும் டெல்லியை மிரட்டுற அளவுக்கு வளர்ந்துடக்கூடாது என்ற ஒரு நிலையை இந்திரா காந்தியும் பிறகு ராஜீவ் காந்தியும் எடுத்தாங்க. இவர் 88ல் முதலமைச்சராய் 3 முறை சரத்பவார் இருந்தார். தான் இது மாநிலத்தை பார்த்துக்கிற மத்தியில் ஆளும்போது தன்னுடைய சித்தப்பா மகன், கிட்டத்தட்ட மகன்னே சொல்லிக்கலன்னா அண்ணன் மகன் தான். ஸோ அஜித் பவார்கிட்ட அந்த தொகுதியை கொடுப்பார். பாராமதி இது லோக்சபா இந்த சபை இல்லைன்னா லோக்சபாவை கொடுப்பார். இந்த மாற்றி இவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஊழலில் உச்சக்கட்டத்தை தொட்டவர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது மகாராஷ்டிராவில் பூனா பக்கத்தில் லவாசா என்ற ஒரு இது கட்ட பார்த்தாங்க. அதுக்கு பேர் என்ன, இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் ஊட்டி மாதிரி. ஆனால் முழுக்க ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளான்டு சிட்டியாக பண்ணணும். அதில் 70,000 கோடிகள் இவர் ஊழல் பண்ணியிருப்பார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து நடுவில் இவர் சிறிய காலத்திற்கு பதவி ராஜினாமா செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி பதவி ஏற்றார். அதே மாதிரி இவர் இது வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டராக இருந்து மிகப்பெரிய ஊழல் செய்தார்னு சொல்லி இவர் பேரில் இடி ரெய்டு வழக்குகள் உண்டு. ஆனால் இவர் பிஜேபியோட சேர்ந்ததுனால வாஷிங் மிஷினில் போடப்பட்டு கிளீன் ஆயிட்டார் என்று சொல்லப்படுவதும் உண்டு. ஆனால் ஊழல் இவர்களை தொடர்ந்து வருகிறது. இந்த மகாராஷ்டிரா ஆட்சி வந்த பிறகும் இவருடைய மகன் பெயரில் 300 கோடி ரூபாய்க்கு ஒரு லேண்ட் டீல வேல்யூவேஷனில் ஏதோ தவறு செய்து 21 கோடி நஷ்டப்படும்படியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு கேன்சல் ஆச்சுன்னா பேப்பரில் சமீபத்தில் ஓடிச்சு. இவரை வச்சுக்கிட்டு எல்லா விதமான காயினும் நகர்த்துவாங்க. நீங்கள் கேட்டது விபத்தை பற்றி. இது விபத்தாக இருக்கலாமா இல்லை ஏற்படுத்தப்பட்ட விபத்தாக இருக்கலாம்னா, இந்த சிறிய விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர், இது விமானத்தில் தான் பேர், ஹெலிகாப்டரில் 8 பேர் அமரும் சிறிய விமானம்ங்கிறாங்க. இவை எல்லா காலத்திலுமே கொஞ்சம் ரிஸ்கானது. பாராமத்தியில் லேண்டிங் டயத்தில் ஆயிருக்குங்கிறாங்க. அதனால் வெடி விபத்து வாய்ப்பு இல்லை. ஆனால் மகாராஷ்டிராவிற்கும் பெரும் தலைவர்கள் விபத்தில் இறப்பது அல்லது துர்மரணங்கள் என்பது கடந்த 30-25 வருஷத்தில் இது ஒரு 3ஆவதுன்னு சொல்லலாம். முதல்ல நடந்தது கிட்டத்தட்ட டெல்லியில் அமைச்சராக பதவியேற்று வாஜ்பாய் பதவியேற்ற உடனேயே அவருக்கு அமைச்சராக இருந்த கோபிநாத் முண்டே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் பின்னாடி உட்கார்ந்துருந்தார். பின்னாடி உட்கார்ந்துட்டு சீட் பெல்ட் பின்னாடி இன்றைக்கி நம்ம போடுறதில்ல, போடாததுனால பிரேக் போட்டப்போ போய் அவருடைய தலை முன்னாடி இருந்த சீட்டில் இடித்ததில் இந்த கழுத்தெலும்பு உடைஞ்சு அவர் இறந்தார். அதன் பிறகு பிரமோத் மகாஜன் அவர்தான் பிஜேபியுடைய பொருளாளர். ஏன்னா பொருளாளர்னா பணம் வசூலில் பெருசாக இருக்கணும். பிஜேபிக்கு பெரும்பாலும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் தான் பொருளாளராக இருப்பாங்க. இப்போ கூட ஃபட்னவிஸுடைய அப்பா அதன் பிறகு இருந்தார், கோயல்னு சொல்லிட்டு. அதனால பியூஷ் கோயலுடைய அப்பாவும் இருந்திருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு அடுத்த பிரமோத் மகாஜன் அவருடைய சகோதரரால் கொல்லப்பட்டிருந்தார். இப்போ 3 வருஷம் தொடர்ச்சியாக பெரும் துர்மரணங்கள் அங்கே நடந்துட்டு வருது. 2020 தேர்தலில் சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அப்பொழுது சிவசேனா பால் தாக்கரே பிரிவு இது வந்து எங்களுக்கு முதலமைச்சர் வேணும்னப்போ அஜித் பவார் வந்து தன்னுடைய பெரிய பாட்டிலிருந்து விலகி ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ கொண்டு வந்துட்டு இங்கே சேர்ந்து அவருக்கு துணை முதல்வர் கொண்டு சேர்த்தானாங்க. ஆனால் ஒரு வாரத்திற்குள் அது டிராமா என்று தெரிந்து அந்த ஆட்சி கீழே கவுறுது. அதன் பிறகு காங்கிரஸ் பவார் மற்றும் இவங்க சேர்ந்து தாக்கரே தலைமையில் அமைச்சர் வருது. ஸோ இந்த ஆயாராம் கயாராம் கட்சி தாவல் இது எல்லாத்தையும் நகர்த்துறது. இவங்க பண முதலைகள்னு சொன்னால் கிட்டத்தட்ட சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே மஹிந்திரா லிமிடெடில் எம்டியாக இருந்தும் அவருடைய அதுலேருந்து வெளியில் வந்த ஒரு பிஸ்னஸ்மேனுடைய மகனை கிடந்தவர். சரத்பவாருடைய மகளுக்கு சோனி இந்தியாவில் 10% ஷேர் இருக்குது. ஐபிஎல் டீம்களில் உண்டு. பூனா பக்கத்தில் பாம்பேலேருந்து பூனா வரக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவில் ஆம்பி வேலி என்ற ஒரு ஏரியாவில் உங்களுக்கு சஹாரா குரூப் பெருமளவில் ப்ரமோட் பண்ணுச்சு. அதில் இவர்களுக்கு பங்கு உண்டு. சஹாரா பூனா டீமையும் வாங்கி அப்புறம் அது வெளியில் போச்சு. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி நீங்கள் இதில் ஏரோப்ளேன் பார்க்குற இதில் பார்த்தால் இவர்களுடைய மிக நெருக்கமான உறவினரான பிரஃபுல் பட்டேல் என்பவர் தான் 2004 11 வரை விமானத்துறை அமைச்சராக இருந்து அதிலும் மிகப்பெரிய ஊழல், ஏர் இண்டியா நஷ்டத்துக்கு போனதுக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ விமான விபத்து வாய்ப்புங்கிறது வெளிப்புற
வாய்ப்பு இருக்கலாம். பட் அந்த பகுதியில் பல சிக்கல்கள் உள்ள பகுதி தான். பட் பெரிய முன்னேற்றம் இருக்கான்னு சொன்னால் பாம்பே பூனா அளவிற்கு பாராமதியில் இல்லை. நான் கடைசியாக 2017 வாக்கில் அங்கே போயிருக்கேன். அங்கு இன்றும் விவசாயம் மற்றும் கரும்பை நோக்கி தான் இருக்குது. ஆனால் அந்த விதத்தில் எப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த கடைசி பகுதிக்கு போனாலும் உங்களுக்கு ரோடு பஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைய தஞ்சாவூர் நிலைமையில் அங்கே அந்த ஏரியாக்கள் நான் கடைசியாக போனப்போ பார்த்த மாதிரி இருந்து பூனா நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு. ஆனால் இவர்கள் அஜித் பவார் இப்பொழுது பிஜேபியோடு இருக்கிறார். அவர் கட்சியுடைய சின்னத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் இந்த கடைசியாக நடந்த கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி தேர்தலில் அவரும் தன்னுடைய பெரியப்பாவோட சேர்ந்து பெருவாரியாக பூனாவையும் பூனாவிற்கு அருகே இருக்கிற பிம்பிரி சின்ச்சுவாட் முனிசிபாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பட் மிக பெரும் தோல்வி ஏற்பட்டுச்சு. இப்போ சிக்கல் என்னன்னா இவர்கள் எல்லாமே பிஜேபி மகாராஷ்டிராவை தக்க வைக்கிறதுல எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் இவர்களிடமும் 2 பேரும் சேர்த்தா 9-10 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அது நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பீகார்லேயோ அல்லது நமது ஆந்திராவையோ சிக்கல் வந்தால் அவர் உதவுவாருங்கிறதுனாலையும் இப்போ இவருடைய மனைவி இப்போ இறந்து போன அஜித் பவாருடைய மனைவி அவர் சரத்பவாருடைய மகளை எதிர்த்து தோல்வி அடைந்த பிறகு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இப்போ அந்த 2இல் ஒருவர் மாநிலத்தையும் ஒருவர் இதையும் மத்தியிலையும் இருப்பார்னு பார்க்கப்படுது. இத்தனை நாளைக்கு சுப்ரியா சோலே மத்தியிலும் இவர் அஜித் பவார் மாநிலத்தும் பார்த்து கொள்வார் என்ற இதில் இப்போ மிக விரைவில் சுப்ரியா சோலே மத்திய அமைச்சராக கூடும் என்று பார்த்தார்கள். இப்போ மாத்தியும் கூட போகலாம். அவருடைய மனைவியை அங்கே அனுப்பிச்சிட்டு சுப்ரியா சோலே ஏன்னா மிக கீழேயும் போயிருக்கு. அதாவது பிஜேபி மோடி ஒன்று சொல்வார் காங்கிரஸ் முக்த் பாரத்னு, அதற்கு அடுத்ததாக அவர் எடுத்துக்கொண்டது பரிவார் முக்த் என்று சொன்னார். யாரெல்லாம் தன் குடும்பத்தை, அதாவது குடும்பம்னா இப்போ தனக்கு பிறகு மகன் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே போடுறது அப்படிங்கிறது. அது இதில் கிட்டத்தட்ட பஞ்சாபில் உண்டு, சென்னை தமிழ்நாட்டில் உண்டு, அது பவார் குடும்பத்தில் உண்டு, கிட்டத்தட்ட தாக்கரே குடும்பத்திலையும் இருந்தது. தாக்கரே குடும்பம் சென்னையை மும்பையில் ஓரளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. பட் பவார் குடும்பம் இந்த முனிசிபல் தேர்தலில் பாம்பே பூனா சின்ச்சுவாடு 2 பிம்பிரி சின்ச்சுவாடு 2லேயும் மிகப்பெரிய தோல்வி கண்டிருக்காங்க. இந்த விபத்து இதை பற்றி பிளாக் பாக் எடுக்கணும், அதை பற்றிய குறிப்புகள் கிடைக்கணும். பெருமளவில் விபத்தாகத்தான் இருக்கக்கூடும். அது லேண்டிங் டயத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் சிறிய விமானங்களில் இன்றைக்குமே உலகளவில் சில சிக்கல்கள் உண்டு. அந்த மாதிரி சிக்கல் என்று பார்ப்போம். பட் வேறு ஏதாவது இருக்காங்கிறது பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பிறகு தான் தெரியும். இது ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கும். பட் சமீபத்தில் எந்த எலெக்ஷனும் இல்லை என்பதால் அவர்கள் நிமிர்வதற்கு, நான் சொல்கிறது மகாராஷ்டிராலேயோ வேறு தேர்தல்கள் இல்லைங்கிறதுனால இப்பொழுதைக்கு அவர்கள் நிமிர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக கொடூரமான விஷயம் தான். ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்கள் குடும்பம் மீண்டு வர வேண்டும். ஓகே சார், இப்போது ஒரு சந்தேகத்தில் கேட்குறேன். நம்ம மாநில தலைவர்கள் மோஸ்ட்லி வான்வெளி போக்குவரத்து அதிகம் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரயில் போக்குவரத்து தான் அதிகம் பயன்படுத்துவார். ஜெயலலிதா மாதிரி எடுத்துக்கிட்டே ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப பார்த்து தான், கிளைமேட் சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மாநில தலைவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இல்லை, அவர்கள் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல. அதாவது இவங்க இந்த பிளேன்லேயே போகிறாங்க. பெருமளவில் ஸ்டாலின் அவர்கள் பிரைவேட் ஜெட் இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்கு. அதற்கு முன்பாக அவர்கள் இந்த பிளேனில் கூட போவாங்க. பல அமைச்சர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். முதலமைச்சரை விட்டுருங்க, முதலமைச்சர் மிக குறைவாக தான் வெளியில் போகிறார். பட் கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் சாதா ஃப்ளைட்லேயே கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லேயே இதுலேயே போயிடுவாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக இருக்கிறது பாம்பேயில் இவங்க அடிக்கடி இருக்கணும். பாராமதிங்கிறது இப்போ தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் தன் கட்சியை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இது தனி பிளான் எடுத்திருக்கலாம். அவர்களுக்கு சொந்தமான பிரஃபுல் பட்டேலுக்கு சொந்தமான நிறுவனங்களே கூட உண்டு. நான் சொன்ன 10 வருஷத்துக்கு மேலே அவங்க விமானத்துறை அமைச்சராக இருந்தது இவருடைய கட்சியைச் சேர்ந்த பிரஃபுல் பட்டேல் தான். அதனால் அவர்கள் இதில் சிக்கல்கள் என்னங்கிறத பார்க்கணும். பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும், மற்ற விவரங்கள் வரணும். பட் 67 வயது குறைவும் இல்லை, ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது இன்றைய சூழ்நிலையில். பட் ஒரு தவிர்க்கப்பட்டு இருக்க வேண்டிய விஷயம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா விமான பயணங்கள்ங்கிறது சிறிய விமானங்கள் ஒரு காலத்தில் டார்னியர்னு இருக்கும். நானே 1-2 போயிருக்கேன். பார்த்தா குலுங்கி தான் இறங்கும். அது ரஷ்யன் இதில் போய் அதெல்லாம் இப்போ ஒழிக்கப்பட்டு மாறி இருக்குது. சிறிய விமானங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஹெலிகாப்டர் கொஞ்சம் பவன் ஹேண்ட்ஸ்னு ஒன்று இருந்தது. அது மெயினாக பாம்பேயில் உங்களுக்கு ஓஎன்ஜிசிக்கு இது இருக்கும் தனியாக, அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கிறது, அதுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. பட் அதை இவர்கள்
எடுக்கும்போது 1-2 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் மாறிட்டுருக்கு, டெக்னாலஜி வளருது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு தடவை போட்டதை நம்ம இன்றைக்கி ஜாஸ்தி ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி ஓஎஸ் போயிடுச்சுன்னு மாற்றுவோம். அது மாதிரி இன்றைக்கி டெக்னாலஜி மாறி இருக்குது. பட் இன்னும் பழைய பிளேன்கள், இந்த 8 விமான பிளேன்லாம் ரொம்ப பழைய பிளேன்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ உண்மையிலே ஒரு நாடளவில் பெரிய ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் இல்லை சார். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பெரிய லெவலில் வந்து எல்லா ஸ்டேட்டினுடைய சிஎம் இந்த ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற தங்களுடைய இரங்கலை வெளிப்படுத்துறது. இல்லை, இரங்கல்கள்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம், பெரிய தலைவர் என்பது. பட் இது எதிர்பார்க்கப்படாதது. இவங்க கௌதம் அதானிக்கு மிக நெருக்கமான குடும்பம். அந்த விதத்தில் கௌதம் அதானி கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒரு முறை சரத்பவாரை சந்திக்காமல் போக மாட்டார். அதானியை ராகுல் காந்தி எழுத்தப்ப நேரடியாகவே சரத்பவார் கண்டிச்சிருக்கார். அதாவது அதான் சொன்னேன், இவர் வந்து சரத்பவாரை போல, அதாவது விஞ்ஞான ரீதியில் ஊழல்னு சொன்னால் உச்சக்கட்டம். அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கப்போ என்ன பண்ணுவார்னா, சுகர் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஏற்றுமதி செய்யலான்னு வரும். ஷார்ட்டேஜ் வந்தால் ஏற்றுமதி. இது காட்டன் சுகர் ரெண்டுமே, இது காட்டன் சுகர் அண்டு ஆனியன் மூணுமே மகாராஷ்டிராவுடைய மெயின். அதிகமாக ப்ரொடக்ஷன் வர்றப்ப ஏற்றுமதியை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அறிவிப்பார். அப்புறம் எல்லாரும் போய் பொட்டி கொடுத்த உடனே ரிலீஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டம் இந்த மாதிரி வாங்கிறதுல மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் மிகப்பெரிய அளவில் அஜித் பவார் பண்ணியிருக்கார். சமீபத்தில் அவருடைய மகனும் நான் சொன்னேன். அதனால் இது எல்லாமே பிஜேபிக்கு ஒரு விதத்தில் இவரை வச்சிருக்கிறதும், கிட்டத்தட்ட எந்த ஒரு டிபேட்டில் நீங்கள் போய் பார்த்தாலும் அஜித் பவாரை ஏன் சேர்த்துக்கிட்டீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த குடும்பம் இன்னும் தொடர்ச்சியாக சமீபத்தில் கூட ஒரு ஊழலை பண்ணியிருக்கு. சரி, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விபத்து. நிச்சயமாக இது இனிமேலும் இந்த மாதிரி சிறிய விமானங்களில் பயணம் செய்வதையும் அந்த விமானங்களின் தரத்தை சரி செய்வதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாய மணியாக பார்த்து எல்லாரும் சரி செஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள்.